வணக்கம் நண்பர்களே. பொச்சாமமைங்கிற அதிகாரத்த பார்த்துட்டு இருக்கோம். இதுல 4 குறள்கள் நாம பார்த்துட்டோம். இப்போ 535வது குறள் இத பார்க்க போறோம். இதுல பொச்சாமமையுடைய தீமையை பற்றி சொல்லும்போது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, முன்னுறல் காவாது இழுக்கியான் தன்பிழை பின்ஊறு இறங்கிவிடும். முன்னுறல் காவாது இழுக்கியான் தன்பிழை பின்ஊறு இறங்கிவிடும். வருமுன் காவாதான் எல்லா தனிப்பட்ட மனிதர்களாலும் சரி, ஒரு அரசாக இருந்தாலும் சரி, ஒரு மத்திய சர்க்காராக இருந்தாலும் சரி, ஒரு தமிழ்நாடு சர்க்காராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே அவங்க அந்த என்ன முன்னுற காவாது இலக்கியா வருமுன் காக்க வேண்டும். அதையே மறந்து இப்போ என்ன சில நேரங்கள்ல அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ எத்தனை நேரங்கள்ல இந்த மழை நேரங்கள்ல எல்லாம் நம்ம பாவம் நம்ம தூத்துக்குடி மாதிரி இடங்கள்லயுமே அதெல்லாம் தான் நிறைய சேதங்கள் வந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லாச்சுன்னா அதை இந்த முன்னுற காவாது அதை அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க. ஒரு மழை வந்துகிட்டு நமக்கு அக்டோபர் நவம்பர்ல வரும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா ஒரு ஜூன் ஜூலையிலேயே எதை செய்யணும் எதை செய்யணும் போன வருஷம் அப்படி இருந்துச்சு. அந்த இடங்கள்லாம் சரி பண்ணியிருக்கோமா, மேல் கொண்டு என்ன சரி பண்ணணும், இப்படிலாம் சென்னையில எவ்வளவு பெரிய மழையினால ஒரு பெரிய நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. அதுல செலவு பண்ணி அதுகளை எல்லாம் சரி பண்ணியிருந்தா அதை விட 10 மடங்கு அதுல நமக்கு நஷ்டம் வருது. அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, அதாவது முன்னுற காவாது இழுக்கியால் தன்பிழை பின் ஊறு இறங்கி வரும். தனக்கு பின்னால என்னென்ன கஷ்டங்கள் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஐயோ இத நான் செய்யாம போயிட்டேனே, என்ன செய்ய இப்படி ஆகி போச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒவ்வொருவருக்கும் வரும். இந்த மழை நேரங்கள்ல வரும். எல்லா நேரங்களாக இருந்தாலும் நாம அலர்ட்டா ஒரு அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அலர்ட்டாக இருந்து அதுகளை எல்லாம் நாம செய்து நாம இறங்கக்கூடாது. இறங்குறதுனால ஐயோ 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 அலறி துடிக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு இந்த மாதிரி நிலையெல்லாம் வராம இருக்கிறத நமக்கு பாதுகாப்பு எதுன்னா உற்சாகம். உற்சாகமை எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு படிச்சதுக்கு பிறந்தது. இன்னும் நம்ம 5 குறள் தான் படிச்சிருக்கோம். இன்னும் 5 குறள்கள்ல என்னென்ன சொல்றாருன்றத நம்ம பார்த்தோம்னா தெரியும். சரி, அடுத்தால நாம அடுத்த குறள். அதுவரை நன்றி.